செகண்டு செமிஃபைனல் மேட்ச் ஃப்ரீ செமி மேட்ச் யார் பார்த்தீங்கன்னா மாந்துரை வெர்சஸ் திருவனைக்கோவில். இதில் மாந்துரை டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. மேட்ச்சுக்கு 4 ஓவர், 1 ஓவர் காமன் பவர் பிளே. 4 பவுலர் யூஸ் பண்ணணும். திருவனைக்கோவில் பேட்டிங் ஓப்பனிங் பேர் கார்த்தி மற்றும் ரூபன் ஓப்பனிங்காக வந்திருக்காங்க திருவனைக்கோவில் அணிக்காக. 2 கெஸ்ட் பிளேயர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பழனியையும் மணியும் கூட்டியிருக்காங்க மாந்துரை. பிளே ஓவர் வீசா பழனி ஒரு ஓவர் தான் பர் பிளே. பழனி யூஸ் பண்ணுறாங்க. டாட் பால் அரௌண்ட் விக்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டாட்டோட ஆரம்பிக்குது இன்னிங்ஸ். செகண்ட் ஆன் செகண்ட் டாட் பால். அதே மாதிரி ரிப்ளை பார்த்த மாதிரி பேக் டு பேக் 2 டாட். ஹாட்ரிக் டாட் வருமா? தரையா அடிச்சிருக்காரு. டீப்பில் ஃபீல்டர் லெக் சைடு வச்சிருக்காங்க. சிங்கிள். ஃபஸ்ட்டு ஃப்ரீ செமி திருச்சி அண்டர்-25 விசஸ் இனியனூரில் அண்டர்-25 திருச்சி வின் பண்ணியிருக்காங்க. இதில் வின் பண்ணுறவங்களுக்கும் திருச்சி அண்டர்-25க்கும் மேட்ச் செமிஃபைனல். நெக்ஸ்ட் ஒன் ஹைட்டுக்கான சான்ஸா இல்லை, போகலாம். 1 பிச்சில் போயிருக்கு. சிங்கிள். 2 டாட்டுக்கு அப்புறம் 2 சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ரிப்ளை பார்த்த மாதிரி இருக்கு. அஞ்சாவது பால் டாட். ஃபஸ்ட்டு பவர் பிளே கச்சிதமாக போட்டிருக்காரு. 6 பவுண்டரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்டு. ஆனால் கீழே ஃபீல்டர் ஓடி வந்து பிடிக்கணும். நல்ல ட்ரை. நல்ல வாழ்த்துக்கள். நல்ல ஒரு ட்ரை மிஸ் பண்ணிட்டாரு. 2 4 ரன். நல்ல ஓவர். பழனி பவர் பிளே சூப்பராக போட்டார். கச்சிதமாகவும் போட்டார். கரெக்டாக போட்டார். கௌதம் நீ போல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கார்த்தி ஸ்ட்ரைக் வந்திருக்காங்க. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் பவர் பிளே முடிஞ்சிருச்சு. சர்க்கிள் வெளியே 5 ஃபீல்டர். சைடில் 3 ஃபீல்டர் வெளியே வச்சுருக்காங்க. ஆஃப் சைடில் கவர்லேயும் ஸ்ட்ரைட்லேயும் ஒரு ஃபீல்டர் வெளியே. ஸ்ட்ரைட்டு உடம்புக்கு அட்டாக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் விக்கெட்லேருந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஒரு புல் டாஸ் பால் சரியாக அடிக்கலை. தரையாக அடிச்சுட்டு சிங்கிள். செகண்ட் ஓவர் ஒரு உடம்பு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. தரையா 2 புஷ் பண்ணுவாங்களா கேட்டா இல்லை. ரீச் ஆகிட்டார். ஜஸ்ட் மிஸ். நமக்கு வெளியே ஒயிட் தடோன்ட்ரி டாட் பால். இந்த ஓவரில் வர முதல் டாட். நெக்ஸ்ட் ஒன் இல்லை ஒரு யார்கர் ஃபீல்டர் 1 பிச்சில் கைக்கே போயிருக்கு. மேக்ஸிமம் 1 ரன் கிடைக்கும். பவுண்டரி 6 அடிக்க விட மாட்டாங்க. நல்லா பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க மாந்துரை. நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட் போவாங்க கண்டிப்பாக. ரன்னே இல்லை. டாட் பால் மிஸ் பண்ணுறாங்க. 2வது டாட். இந்த ஓவரில் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். பவுலர் ஓவர் அடிக்க முடியல. இந்த பவுலர் ஓவரையும் அடிக்க முடியலை இது வரைக்கும். லாஸ்ட் ஒன் பால் 6 பவுண்டரி இல்லைனா டேமேஜ் இல்லை. நல்ல ஓவராக இருக்கும். இல்லை நல்லா ஓவர் தாங்க. தரையாக அடிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் 1 ரன் கிடைக்கும். சிங்கிள். இந்த ஓவரும் நல்ல ஓவர் தான். இனி 2 நியூ பவுலர் அவங்கள டார்கெட் பண்ணுவாங்களா திருவனைக்கோவில்? 2 ஓவர் முடிவு. அணி இன்னைக்கு 9. 3வது பவுலராக மணியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரூபன் சைக்கிள் ஹைட்டு தான் போயிருக்கு. அங்கே கீழே ஃபீல்டர் அவரை கிளியர் பண்ணால் 6. கிளியர் பண்ணியிருக்கு ராம். 6 ஃபர்ஸ்ட் ஒன்னே 6. பேலன்ஸ் 5 பால் இருக்குது. டார்கெட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஒன் டாட் பால். ஒரு அவுட் ஸ்விங் போட்டு விட்டார். திருவள்ளுவர் வந்து செல் அடிக்க நிற்கிறாரு. இழுத்து போட்டிருக்காங்க பேட்டு கேட்டில். ஃபீல்டர் அங்கே பழனி ஒரு 6. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் 3 பாலுக்கு 2 6. ஓகே சூப்பருங்க. நல்லா பாலுங்க. 6 டாட்டு 6 டாட்டாக இருக்குது. இப்போ 6 வருமா? 12 ஒரு 9 21 இருக்குது. லாஸ்ட் பால் ஹைட்டு டிஸ்டன்ஸு சரியான ஷாட் இருக்கு. ரோட்டுக்கே போய் விழுந்துருக்கு. 6 3வது 6.
அப்பதான் டாஸ் ஒன்று அப்படிதான் போச்சு. இப்போ விக்கெட்லேயே போயிட்டே இருக்கு. நல்ல ஒரு 27 ரன்னுங்க. இந்த ஓவர் மட்டும் 18 ரன். நெக்ஸ்ட் ஒன் கேன் தரைய அடிச்சிருக்காரு. சிங்கிள் ஓவர். 3 ஓவர் முடிவிட்டு இல்லையா நீ இன்னைக்கு 28. லாஸ்ட் ஒன் ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 4 ஓவர் 4 பவுலர். 4வது நியூ பவுலர் மாந்துரை அணிக்காக விஜய். போன ஓவர் 19 ரன் ஓவர். இந்த ஓவர் அதோ ஒன்று ஃபீல்டர் அவரே கிளியர் பண்ணி வச்சுங்க. 6 டார்கெட் பண்ணிட்டாங்க இந்த பவுலரையும். பேலன்ஸ் 5 பால் இருக்குது. பெரிய ஷாட் தான் போவாங்க. ரூபான் மட்டும் ஒரு அடிக்கிற 4வது 6 சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. டீப்பில் ஃபீல்டர் ஓடியன் தான் எடுக்கணும். லைக் ரூபான்டே கொடுப்பாங்க. 2 நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் ரீபால் சைட் தேர்ட் பேட்டில் கொண்டு வந்து போட்டாரு. நல்லா டாஸ் பால். ரோட்டை தாண்டி போக சான்ஸ் போயிருக்கு. ரோட்டை தாண்டி போயிருக்கு. 6 5வது 6 ரூபான் பேட்டில் இருந்து. இந்த ஓவர்லேயும் 2 6 வருது. லாஸ்ட் 3 பால் ஒயிட் கோட்லேயே போட்டாருங்க. டட் பால் லாஸ்ட் 2 டார்கெட்டை நினைக்கூடிய கடைசி 2 பந்து. 3 ஷாட் போங்க கண்டிப்பாக. ஒயிட் அடிபால் ரீபால் கேன் ஒயிட் ரீபால் தரையாக போட்டிருக்காரு. ஸ்லோ வரும். நல்ல ஒரு யார்கர் 2 ஓடுவாங்களா போயிருக்காங்க. கீப்பர்கிட்ட இமான் இருக்காரு. ஒரு ஓவர் போட்டுருக்கலாம். லாஸ்ட் ஒன் பால் டார்கெட் நீனிக்குடைய கடைசி வந்து விஜய். விஜோ இன்சைட் வச்சு ஒரு மூஞ்சிலே அடிச்சிருச்சுங்க. ப்ரோ திருநெல்வேலி கோயில் 47 ரன் அடிச்சு விளாண்டுருக்காங்க. 48 டார்கெட் மாந்துரைக்கு. ஓப்பனிங் பேர் பழனி மற்றும் இமான். மாந்துரை இன்னைக்கு ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. ஃபுல் பவர் பிளே ஓவர் வீச ரெய்னா கௌதம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலி கோவில் சைக்கிளில் பழனி, நான் சைக்கிள் இமான். பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு யார்கர். நல்ல ஒரு யார்கர். ரெட் பால் செகண்ட் ஒன் அவுட் சிங் பால். ஒரு இன்சைட் எட்ஜ். அது கேமராமேன் காலில் பட்டதுனால ஒரு சிங்கிள். மட்டுமே. தேர்ட் ஒன் இமான் சைக்கிள் ஸ்டோன்னே அடிச்சிருக்காரு. சரியான ஹைட், சரியான அடி. கேட்ச் சேஃபாக பிடிச்சிருக்காரு. விக்கெட். முதல் பந்திலேயே டிஸ்டன்ஸ் இல்லை. விமானம். ஒன் டவுன் பேட்ஸ்மேன் ஏர்லியே வந்துட்டார் ராம். நெக்ஸ்ட் ஒன் நல்லா அவுட் சிங். நல்லா திருப்பி போட்டார். கேப்பில் போயிருக்கு இந்த டைம். சிங்கிள். 48 டார்கெட். இது வரைக்கும் 2 ரன் வந்திருக்கு. பேலன்ஸ் இருக்க 2 பாலும் பண்ண போவாங்க பழனி சைக்கிள். பால் சென்சிபிளாக விளையாடுவார். ஆர்குமெண்ட்லாம் பண்ணவே மாட்டார் பழனி. அவுட்னா அவரே ஆட்டோமேட்டிக்காக போயிடுவார். அம்பையர் அவுட்டு கொடுத்துருக்காங்க. டிஸ்கஷன் விக்கெட் கொடுத்துருக்காங்க. பழனி அவுட். முத்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் விக்கெட். பவர் பிளே 2 ஓவர்னு பார்த்தா விக்கெட் வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒருத்தவங்க நின்று விளாடணும் சென்சிபிளாக. மதுரை லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயில் 23 அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் 2 அவுட்டுக்கான சான்ஸ். இன்னும் ஓடலை, நின்ட்டாங்க. ஓவர் 2 ரன் ஓவர் 2 விக்கெட். பெரிய விக்கெட், காஸ்ட்லி விக்கெட் எடுத்திருக்காங்க. திருநெல்வேலி கோவில் நல்ல ஸ்டார்ட். பாலுக்கு 46 ரன் அடிக்கணும். ஸ்கை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் பவர் பிளே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சர்க்கிள் வெளியே 5 ஃபீல்டர். ராம் சைக்கிள், சைக்கிளில் முத்து, சைடில் 3 ஃபீல்டர். ஃபஸ்ட் ஒன்னே ஹிட் பண்ணியிருக்காரு. லைனில் பட்டிருக்கு.
ஒரு ரன் மட்டுமே. லக்கின்னு சொல்லலாம், நான் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கும். அது இல்லாட்டி ஒரு 6வது செல்ல வாய்ப்பு அதிகம். சிங்கிள். இரண்டாவது பந்து. ஹைட் மேனாக இருக்கார் முத்து, பெரிய ஷாட் அடிப்பாராட்டுக்கு. டாட் பால். இழுத்து போட்டிருக்காங்க, பேட்ஸ்மேனுக்கு எட்டவே இல்லை. நிறைய டாட் பால் வந்துருக்கு. நெக்ஸ்ட் ஒன். நோ டாஸ், ஹைட்டு தான் போயிருக்கு, ஒயர் மறைக்குது கீழே. சேஃபாக பிடிச்சிருக்காரு சக்தி. விக்கெட். மொயின் ஜி மணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய ஷாட் போகணும் கண்டிப்பாக, 6 பவுண்டரி வேணும். கேப்பில் அடிச்சிருக்காங்க. 3 ஃபீல்டர் கேப்லையா. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஸ்கை நல்லா போட்டார் இந்த ஓவர். மிடில் பேட்டில் அடிச்சிருக்காரு, ஆனால் டிஸ்டன்ஸு பால் போலையா இல்லை, ஓடி வந்து பிடிச்சிருக்காரு கார்த்திக். விக்கெட். நல்லா அடிச்ச மாதிரி 4வது விக்கெட்னு நினைக்கிறேன், லாஸ் பண்ணியிருக்காங்க. பால் டேமேஜ் ஆச்சு, கிழிஞ்சிருச்சு, அதனால ரீபால். பேட்ஸ்மேனுக்கு ஒரு சான்ஸ். லாஸ்ட் 2. ஒயிட். ரீபால். நல்ல ஒரு யாருக்கார் கையில் 2 விரலில் பிடிச்சி போடுறாரு, அதனால முன்னாடி பின்னாடி அழுத்துறாரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், பால் உருவி விட்டார். நல்ல ஒரு யாருக்கார். லாஸ்ட் 1 பால் செகண்ட் ஓவரில் ராம் ஸ்ட்ரைக்கில். சப்போர்ட் பண்ணி போய் ஆஃப் சைடில் ஃபீல்டர் இருக்காங்க. செஃபா வந்து இருக்காங்க. சிங்கிள். ஓவர். 2 ஓவர் முடிவிடும் இல்லையா. நீ இன்னைக்கு 6. 3வது ஓவரை வீச நியூ பவுலர் சக்தி. 4 நியூ பவுலர் யூஸ் பண்ணணும் ராம் ஸ்ட்ரைக்கில். அடுத்த ஓவர் நியூ பவுலர் தான். 42 ரன் அடிக்கணும். ஓவருக்கு 20 அடிக்கணும். பாசிபிளா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு யாருக்கார் 2 புஷ் பண்ணுவாங்க, யாருமே இல்லை. டீப்பில் ஃபீல்டர் ஓடி வந்து தான் எடுக்கணும். நல்ல ஒரு ரன்னிங். செகண்ட் ரன். திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு, ஆனால் புல்லு தைக்கணும் நினைக்கிறேன். பாதையில் போயிருக்கு, பவுண்டரி போகல. பால் தேக்கிட்டார் ஃபீல்டர். நல்ல ஒரு ஃபீல்டிங். பேக் டு பேக் 2 மேட்ச் என்ன கண்டிப்பாக 6 பவுண்டரியோ தேவை. பவுலரை கலெக்ட் பண்ணுறது இந்த டைம். 3 பாலுக்கு 4 ரன். நல்ல ஒரு டாட் பால். மேட்ச் பால். சப்போர்ட் பண்ணி போயிருக்காங்க. டாட் பேலன்ஸ் இருக்க எல்லா பாலும் இனி 6 பவுண்டரி அடிக்கணும். முடியுமா? ராம் ஸ்ட்ரைக்கில் ஒரு மாதிரி சுற்றிட்டு போயிருக்கு. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு ஒன் பிச்சில். சிங்கிள். மேக்ஸிமம் 1 ரன். மணி ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் 1 பால். 42 ரன் அடிக்கணும். 5 ரன் வந்திருக்கு. சூப்பர் ஷாட். ஒரு அடிக்கப்பட்ட 9 ரன் வந்திருக்கு. 4 பவுண்டரியோட இந்த ஓவர் முடியுது. 3 ஓவருக்கு 15 ரன் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். 33 ரன் அடிக்கணும் 6 பாலுக்கு. நீ பவுலர் ராகுல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 4th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் ராம் ஸ்ட்ரைக்கில். பேலன்ஸ் இருக்குது 6 பாலுக்கு 33 ரன் அடிக்கணும். 5 6 வரணும் நான் ஸ்டாப்பாக, ஒரு பவுண்டரி உட்பட. மேட்ச் வின் பண்ண வாய்ப்பே இல்லை. பெரிய பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க எல்லா விக்கெட்டையுமே. டாட் பால் முடிச்சுங்க மேட்ச். பேலன்ஸ் இருக்குது 5 பாலுக்கு 5 6 அடித்தாலும் 30 ரன் தான் வரும். இந்த ஃப்ரீ செமி ஃபைனலை வின் பண்ணுறாங்க திருவனைக்கோவில். ஹார்ட் லக் மாந்துரை இந்த மேட்சை லாஸ் பண்ணுறாங்க. அடுத்த மேட்ச் திருச்சி Under-25 எஸ்எஸ் திருவனைக்கோவில். செமிஃபைனல் மேட்ச் வின் பண்ணுறவங்க கமிட்டி கூட ஃபைனல் ஆடுவாங்க. ஹெட் பால் ட்ரை பால். ஹைட்டு போயிருக்கு. கீப்பரே கேட்ச் பிடிப்பார், ட்ரை பண்ணலை. ஒரு விக்கெட். பனிஷ் பண்ணியிருக்காரு. தனது அணிக்காக முதல் 6 பதிவு செய்கிறார் மணி. நெக்ஸ்ட் ஒன். 3 பால் பேலன்ஸ் இருக்குது. சடேஜ் கீப்பருக்கு பின்னாடி. பவுண்ட்ரி. குயிக்காக ஒரு 10 ரன். லேட்டாக வருது, ரொம்ப லேட்டாக வருது. லாஸ்ட் 2. லீகல் பால் போட்டால் போதும். போட்டிருக்காங்க டாட். லாஸ்ட் 1 பால். ஃபஸ்ட்டே 2-3 விக்கெட் எடுத்து ப்ரெஷரை போட்டு விட்டாங்க திருவனைக்கோவில். சிங்கிள்.
மேட்ச் வின் பை திருவண்ணாமலை மாந்துரை ஹார்ட் லக். இந்த மேட்சை லாஸ் பண்ணுறாங்க. ரெண்டு அணிக்குமே கொஞ்சம் நான் யூடியூப் சேனல் வாழ்த்துக்கள்.